திரவங்களின் ஆவி அழுத்தம் பார்க்கலாம். திரவங்கள் ஆவியாகும் தன்மையை பெற்றிருக்கும். எல்லா திரவத்துக்கும் என்ன தன்மை இருக்கும்னா ஆவியாகும் தன்மை இருக்கும். திரவ நிலையில் உள்ள மூலக்கூறுகளுடைய இயக்க ஆற்றல் அவற்றுக்கிடையே உள்ள மூலக்கூறுகளின் கவர்ச்சி ஆற்றலை விட அதிகமாக போகுது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இயக்க ஆற்றல், மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல், திரவ நிலையில் இருக்கக்கூடிய மூலக்கூறின் இயக்க ஆற்றல் மூலக்கூறுகள் இடைப்பட்ட கவர்ச்சி விசையை விட அதிகமாக போகுது ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி அதிகமாகும் போது என்ன ஆகும்னா மூலக்கூறுகள் திரவ நிலையில் இருந்து ஆவி நிலைக்கு போகும். அப்போ அந்த செயல்முறையை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஆவியாதல்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எங்க நிகழுதுன்னா திரவத்தின் மேற்பரப்புல நிகழுது. எங்க நிகழுது? திரவத்தின் மேற்பரப்புல நிகழுது. சரியா? ஒரு மூடிய கலன்ல நம்ம ஆவியாதல் நிகழ்த்துறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மூடிய கலன்ல தண்ணி எடுத்து சூடு பண்றோம் ஸ்டூடெண்ட்ஸ். தண்ணி கொதிச்சு ஆவியா போகுது. அப்ப அந்த ஆவி எங்க இருக்கும்னா திரவ பரப்புடன் தொடர்பு இருக்கும். மேலதான், திரவத்தின் மேலதான் ஆவி உருவாகும். அப்ப அந்த ஆவி பாத்தீங்கன்னா திரவ பரப்புடன் தொடர்பில் இருக்கும். தொடர்பில் இருக்கும். இந்த ஆவி மூலக்கூறுகள் தொடர்ந்து எப்படி இருக்கும்னா அப்படியே வேகமா போய்கிட்டு இருக்கும் இல்லையா? அது எப்படி இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா ஒழுங்கற்று திரியும்னு சொல்றாங்க. திரவ பரப்பில் இருக்கக்கூடிய ஆவி மூலக்கூறுகள் ஒழுங்கற்று திரியும் போது என்ன பண்ணிக்கும்னா ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். ஓகேவா? ஆவி மூலக்கூறுகள் திரவ பரப்பின் மேல ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். அப்போ என்ன ஆகும்னா கொள்கலனின் சுவரின் மீது மோதும். ஓகேவா? கொள்கலனின் சுவரின் மீது மோதும் போது மீட்சியற்ற மோதல்களால் என்ன ஆகுதுன்னா அது ஆற்றலை இழக்குது. மீட்சியற்ற மோதல்களால் என்ன பண்ணுதுன்னா ஆற்றலை இழக்குது. இதன் விளைவாக ஆவியானது மீளவும் என்ன ஆகுதுன்னா திரவ நிலைக்கு வருது. மோதல்கள் மீட்சியற்ற மோதல்களா இருக்கிறதுனால என்ன பண்ணும்னா ஆவி மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று மோதி கீழே மறுபடியும் திரவமாவே மாறும். ஓகேவா? இந்த செயல்முறைக்கு பேரு சுருங்குதல். அப்போ தண்ணி கொதிச்சு ஆவியா போகுது. ஆவியா போகும்போது மூடிய கலனா இருக்கு. அந்த கலன் பாத்திரத்தினுடைய மேல் மூடியில ஆவியா ஒட்டி இருக்கும். அப்போ ஆவியா இருக்கும்போது ஆவி மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு என்ன ஆகும்னா குளிர்ச்சி அடைந்து மறுபடியும் திரவமா மாறும். அப்படி திரவமா மாறுச்சு, ஆவி மறுபடியும் திரவமா மாறுச்சு அப்படின்னா அந்த நிலைக்கு பேரு சுருங்குதல்னு பேரு. ஓகேவா? சுருங்குதல் என்றால் என்ன, ஆவியாதல் என்றால் என்னன்னு கேட்பாங்க. ஆவியாதல்னா ஃபர்ஸ்ட் பேரா எழுதுங்க, சுருங்குதல்னா 2வது பேரா எழுதுங்க. ஒரு மூடிய கலனில் ஆவியாதல் நிகழ்த்தப்பட்டால் ஆவியானது திரவ பரப்புடன் தொடர்பில் இருக்கும். இந்த ஆவி மூலக்கூறுகள் தொடர்ந்து ஒழுங்கற்று திரியும் போது ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும். இந்த கொள்கலனின் சுவரின் மீது மோதும். இந்த மீட்சியற்ற மோதல்களால் அவற்றின் ஆற்றலை இழந்து இதன் விளைவாக ஆவி மீளவும் திரவ நிலைமைக்கு வரும். இந்த செயல்முறையை நம்ம சுருங்குதல்னு சொல்லலாம். கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிங்க. அடுத்து பாருங்க, ஆவியாதல் மற்றும் சுருங்குதல் ரெண்டுமே ஒன்று தொடர்ச்சியாக நிகழும் செயல்முறைகள். தண்ணி கொதிச்சு ஆவியா போகும். அந்த ஆவி மறுபடியும் குளிர்ந்து நீரா மாறும். அப்போ மூடிய கலன்ல நடக்கிறதுனால ஆவியாதல் மற்றும் சுருங்குதல் தொடர்ச்சியா நடக்கக்கூடிய செயல்முறை. ஓகேவா? ஒரு மூடிய கலன்ல செயல்முறை நிகழ்த்தப்படுது ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட நிலையில ஆவியாதல் வேகமும் சுருங்குதல் வேகமும் என்னாகும்னா சமமாகும். இப்படியே ஆவியாதலும் சுருங்குதலும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா ஆவியாதல் வேகமும் சுருங்குதல் வேகமும் என்ன ஆகுது? சமமாகுது. அப்போ திரவம் மற்றும் ஆவிக்கும் இடையே சமநிலை வந்துரும். திரவம் மற்றும் ஆவிக்கும் இடையே என்ன வந்துரும் அப்படின்னா திரவம் மற்றும் ஆவி நிலைமைக்கு இடையே சமநிலை வந்துரும். ஓகேவா? அப்போ கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வெப்பநிலையில தனது திரவத்துடன் சமநிலையில் உள்ள ஆவியின் அழுத்தமானது அது திரவத்தின் ஆவி அழுத்தம்னு அழைக்கப்படுது. ஓகேவா? அப்போ கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில திரவத்துடன் சமநிலையில் இருக்கக்கூடிய ஆவியினுடைய அழுத்தம் தான் அந்த திரவத்தின் ஆவி அழுத்தம்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் திரவத்துடன் சமநிலையில் இருக்கக்கூடிய ஆவியினுடைய அழுத்தத்தை தான், ஆவிக்கு என்ன அழுத்தம் இருக்குதோ அதுதான் அந்த திரவத்தின் ஆவி அழுத்தம்னு சொல்றாங்க. சரி, ஒரு திரவத்தின் ஆவி அழுத்தம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாருங்க. திரவத்தினுடைய ஆவி அழுத்தம் சொன்னலையே, திரவத்தின் மேல இருக்கக்கூடிய ஆவியினுடைய அழுத்தம், அதன் தன்மை, அழுத்தம் எதையெல்லாம் பொறுத்து அமையுதுன்னா அதன் தன்மை, வெப்பநிலை மற்றும் மேற்பரப்பின் பரப்பளவு ஆகியவற்றை பொறுத்து அமையும். ஓகேவா?
திரவத்தின் ஆவி அழுத்தம் எதை பொறுத்து அமையுதுன்னா அதன் தன்மையும் அழுத்தத்தினுடைய தன்மையும் வெப்பநிலை மற்றும் மேற்புறப்பரப்பு எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து அமையும். ஸோ பின்வரும் எளிய சோதனை அமைப்பு கொடுத்துருக்குறாங்க. திரவத்தின் ஆவி அழுத்தத்தை அளவிடுவதற்கான செயல்முறை கொடுத்துருக்காங்க. திரவத்தின் ஆவி அழுத்தத்தை கணக்கிடுவதற்கான ஒரு செயல்முறை கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 குடுவை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கலன்ல 2லையும் உள்ளுக்குள்ள திரவத்தை நிரப்பிட்டாங்க, 2 கலனையும் மூடிட்டாங்க. மேல ஆவி மூலக்கூறுகள் இருக்குது பாருங்க, ஆவி மூலக்கூறுகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அழுத்த வேறுபாடு பாருங்களேன், 2லையும் பாருங்க அழுத்த வேறுபாடு எப்படி இருக்குதுன்னு. எஸ், இப்போ சமநிலையில் இருக்கும்போது திரவத்துக்கும் இது பாருங்க எப்படி இருக்குது. அந்த மெர்க்குரி கலன் 2லையுமே சம அளவில் இருக்கு. அந்த யூ வடிவ குழாயில அழுத்தம் வாயுவினுடைய அழுத்தமும் வாயு சமநிலையில் இருக்கு ஆவியோட. அப்படி சமநிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் சமநிலையில மாறுபாடு வந்துச்சுன்னா ஆவி அழுத்தம் இந்த மாதிரி அதிகரிக்கும். ஓகேவா? பாருங்க, உருண்டையான அடிபாகம் கொண்ட மூடிய குடுவையில எத்தனாலும் அதன் ஆவியும் சமநிலையில் இருக்கு ஃபர்ஸ்ட் படத்துல. ஸோ எத்தனாலும் அதனோட ஆவியும் சமநிலையில் இருக்கும்போது அந்த யூ வடிவ குழாயில பாதரசம் எப்படி இருக்குதுன்னா கரெக்டான லெவல்ல சமமான அளவுல இருக்கு. ஓகே, அதே பக்கத்துல இருக்கிறதுல பாருங்க மெர்க்குரி, பாதரசம்னா மெர்க்குரி, அதே அமைப்புல மெர்க்குரி நிரப்பப்பட்ட யூ வடிவ குழாய் வாயுவானது வெளியேற அனுமதிக்கிறது. 2வதுல பாருங்க யூ வடிவ குழாயில அந்த பாதரசம் வெளியே வருது, மேல அதிகமா உயர்ந்து இருக்குது. ஸோ வெளியேறிய வாயுவானது, அப்ப வாயு என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்க இந்த கலன் வழியே என்ன வந்துருச்சு, வெளியில வந்துருச்சு. ஸோ கலனை திறந்து வச்சிருந்தோம்னா ஆவி வெளியில யூ வடிவ குழாயில் இருக்கக்கூடிய மெர்க்குரியினுடைய அளவை அதிகரிக்குது. ஓகே, ஸோ அது 2வது படத்துல குறிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே அமைப்பில் மெர்க்குரி நிரம்பிய யூ வடிவ குழாய் வழியே வாயுவானது வெளியேற அனுமதிக்கப்படுது. ஸோ வெளியேறிய வாயுவானது யூ வடிவ குழாயில் உள்ள மெர்க்குரியை தள்ளுது. மெர்க்குரி தள்ளும் போது மெர்க்குரி மட்டத்தில் ஏற்படும் வேறுபாடுதான் உருண்டை வடிவ அடிபாகம் கொண்ட குடுவையில் உள்ள எத்தனாலின் ஆவி அழுத்த மதிப்பை காட்டுது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த வாயு எவ்வளவு தூரம் போய் மெர்க்குரியினுடைய அளவு எவ்வளவு அதிகரிக்குதோ அதுதான் அந்த திரவத்தின் மீது இருக்கக்கூடிய ஆவியினுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திரவத்தின் ஆவி அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? உருண்டை வடிவ அடிபாக கொண்ட குடுவையில் உள்ள எத்தனாலின் ஆவி அழுத்தம்ங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த மெர்க்குரியினுடைய அளவு உயரதை பொறுத்து ஆவி அழுத்தத்தை நம்ம சொல்லலாம். அந்த ஆவியினுடைய அழுத்தம் என்னவோ அதுதான் அந்த எத்தனாலின் ஆவி அழுத்தம்னு சொல்றாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆவி நல்லா கவனிக்கணும். ஆவியாதல் என்றால் என்னன்னு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து சுருங்குதல் என்றால் என்னன்னு கேட்பாங்க. ஆவி அழுத்தம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? எஸ், ஆவி அழுத்தம் எதையெல்லாம் பொறுத்து அமையுது, திரவத்தின் ஆவி அழுத்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? எஸ், இது இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து திரவ கரைசல்களில் ஆவி அழுத்தம். திரவ கரைசல்களில் ஆவி அழுத்தம் பார்க்கலாம். கரைப்பொருள், திண்மம், நீர்மம், வாயு எந்த இயற்பியல் நிலைமைகள்ல இருந்தாலும் ஒரு திரவ கரைப்பானில் கரைக்கும் போது என்னாகும்னா கரைசலானது திரவ கரைசல் அப்படின்னு கிடைக்கும். நல்லா கவனிக்கணும். திண்மம், நீர்மம், வாயு அப்படிங்கிற எந்த நிலைமையில் இருக்கக்கூடிய கரைபொருளை எடுத்து நீங்க திரவ கரைப்பான்ல கரைச்சாலும் நமக்கு கரைசல் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ திரவ கரைசல் இறுதியா திரவ கரைசல் தான் கிடைக்கும். ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? இப்போ கரைபொருள் அப்படிங்கிறது நாம எடுத்துக்கிட்டு கரைக்கக்கூடிய கரைபொருள். ஓகேவா? கீழே இருக்கக்கூடியது கரைப்பான். ஓகேவா? கீழே இருக்கக்கூடியது கரைப்பான். கரைப்பானும் கரைபொருள் இருக்கு. ஸோ இப்போ கரைபொருள் எந்தெந்த நிலைமையில இருக்கலாம்னா திண்ம நிலையில, திரவ நிலையில, திரவம், வாயு அப்படின்னு 3 நிலைமைகள்ல இருக்கலாம். ஸோ எந்த நிலைமையில இருக்கக்கூடிய கரைபொருளை எடுத்து நீங்க நீர்ம கரைப்பான்ல கரைச்சிங்கன்னா நமக்கு இறுதியா கிடைக்கக்கூடியது என்னன்னா கரைசல், நீர்ம கரைசல் தான் கிடைக்குங்கிறாங்க. ஸோ நீர்மத்துல எதை கரைச்சாலும் நமக்கு கரைசல் தான், திரவ கரைசல் தான் கிடைக்கும். ஓகேவா? எஸ். ஸோ 2 கூறுகள், கரைபொருள், கரைப்பான் அப்படிங்கிற 2 கூறுகளை மட்டுமே உடையது கரைசல். இந்த இரு கூறுகளை மட்டுமே ஒரு கரைசல் பெற்றிருந்தா, ஒரு கரைப்பான் ஒரு கரைபொருள் அப்படிங்கிற 2 கூறுகளை மட்டுமே ஒரு கரைசல் பெற்றிருந்தா அந்த கரைசலை நாம இருகூறு கரைசல்கள்னு சொல்லுவோம். நம்ம 10th படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இருகூறு கரைசல்கள்னா 2 கூறுகளை மட்டும் பெற்றிருந்தா அது இருகூறு கரைசல்கள். திரவத்தின் வாயு நிலையில கரைபொருள்
திரவத்தில் வாயு நிலை கரைபொருள் கரைந்துள்ள கரைசல்களை பத்தி சொல்றது தான் ஹென்றி விதி. திரவத்தில் வாயு நிலையில் இருக்கக்கூடிய கரைபொருள் கரைந்து இருக்கக்கூடிய கரைசல்களை பத்தி சொல்றதுதான் ஹென்றி விதி. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? திரவத்தை கொண்ட இரு கூறு கரைசல்களின் ஆவி அழுத்தம். இப்போ பாருங்க, ஒரு மூடிய கலன் A என்னும் திரவ கரைபொருளை கொண்டிருக்குது. இதுல B என்னும் தூய கரைப்பான்ல கரைக்கிறோம். A என்னும் திரவ கரைபொருளை எடுத்துக்கிட்டு Bங்கிற திரவ கரைப்பான்ல கரைக்கிறோம். கீழே இருக்கக்கூடியது திரவம், மேல இருக்கக்கூடியதும் திரவம். ஸோ இப்போ திரவ கரைபொருளை ஏங்கிற திரவ கரைபொருளை Bங்கிற திரவ கரைப்பான்ல கரைக்கிறோம். அப்படி கரைச்சு கரைசலை தயாரிக்கிறோம். கரைசலில் உள்ள A மற்றும் B ஆகிய இரண்டு கூறுகளும் எப்படி இருக்கும்னா ஆவியாகக்கூடியதா இருக்கும். சரியா? A மற்றும் B ஆகிய கூறுகளின் திரவ மற்றும் ஆவி நிலைமைகளுக்கு இடையே என்ன ஆகுதுன்னா சமநிலை உருவாகுது. ஸோ ரவுல்ட் என்னும் பிரெஞ்சு வேதியியலாளர் என்ன பண்ணாருன்னா A மற்றும் B ஆகிய கூறுகளின் பகுதி அழுத்தங்கள் அவற்றின் மோல் பின்னங்களுக்கு இடையான அளவிலான தொடர்பை கொடுத்திருக்கிறாரு. சரி, ரவுல்ட் விதினா என்னன்னு பாருங்க. ஸோ ரவுல்ட் விதி என்னன்னா எளிதில் ஆவியாகும் திரவங்களை கொண்ட கரைசலில் உள்ள ஒவ்வொரு கூறின் பகுதி அழுத்தமும் அவற்றின் மோல் பின்னத்துடன் நேர்விகிதத்தில் இருக்கும். எளிதில் ஆவியாகும் திரவங்களை கொண்ட கரைசல்களில் கரைந்துள்ள ஒவ்வொரு கூறின் A மற்றும் Bயின் பகுதி அழுத்தமும் அவற்றின் மோல் பின்னத்துடன் நேர்விகிதத்தில் இருக்கும். இதுதான் ரவுல்ட் விதி. ஸோ எளிய ஆவியாகும் திரவங்களை கொண்ட கரைசல்களில் கரைந்துள்ள ஒவ்வொரு கூறின் A மற்றும் Bங்கிற ரெண்டினுடைய பகுதி அழுத்தமும் அவற்றின் மோல் பின்னத்துக்கு நேர்த்தகவல் இருக்கும். ஸோ பகுதி அழுத்தம் இதற்கு நேர்த்தகவு மோல் பின்னத்துக்கு. ஸோ ரவுல்ட் விதியின் படி பார்த்தீங்கன்னா ஏவினுடைய பகுதி அழுத்தம்ங்கிறது ஏயின் மோல் பின்னத்துக்கு நேர்த்தகவு. ஸோ இப்போ பிஏங்கிறது இந்த இடத்துல கரைபொருள். ஏ என்ற கரைபொருளின் பகுதி அழுத்தம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏயின் மோல் பின்னம். ஸோ ப்ரொபோர்ஷனல் சைனை ரிமூவ் பண்ணுறதுக்கு மாறிலியை கொண்டு பெருக்கிறோம். பிஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ்ஏன்னு போடுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஏங்கிறது 1ஆக இருந்தால், மோல் பின்னம்ங்கிறது 1ஆக இருந்தால் கே மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும்னா PA equal to K into XA. இதனுடைய மதிப்பு 1 அப்படின்னா 1 into Kனா K தான். ஸோ இப்போ PA equal to Kன்னு வரும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ PA equal to Kன்னு வரும். அப்போ நம்ம K equal to PA நாட்டுன்னு குறிப்பிடணும். அப்போ இதை நம்ம நாட்டுன்னு போட்டு சொன்னால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கோசரம் குறிக்கிறோம். இந்த இடத்துல PA நாட் அப்படிங்கிறது என்னன்னா அதே வெப்பநிலை மற்றும் தூய நிலையில் உள்ள கூறு ஏயின் ஆவி அழுத்தம். இப்போ நாட்டுங்கிறது எதை குறிக்குதுன்னா தூய நிலையில் இருக்கக்கூடிய கரைபொருள் ஏயின் ஆவி அழுத்தத்தை குறிக்கக்கூடியது PA நாட். PA நாட்டுங்கிறது தூய நிலையில் இருக்கக்கூடிய கரைபொருள் ஏயின் ஆவி அழுத்தம் அதே வெப்பநிலையில். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கே மதிப்பை எடுத்துகிட்டு போய் இதில் பிரதியிடுறோம். பாருங்கள், இந்த சமன்பாட்டில் பிரதியிடுறோம். PA equal to PA நாட் இன்ட்டு எக்ஸ்ஏன்னு பிரதியிடுறோம். அதே மாதிரி பிக்கு போடுறோம். PB equal to PB நாட் இன்ட்டு எக்ஸ்பின்னு வரும். ஓகேவா? ஸோ ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோமா? எஸ். இந்த இடத்துல XA அப்படிங்கிறது கரைபொருள் ஏயின் ஏ கூறின் பகுதி அழுத்தம், பிங்கிறது பி கூறின் பகுதி ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸுங்கிறது மோல் பின்னம், எக்ஸ்ஏங்கிறது ஏயின் மோல் பின்னம், எக்ஸ்பிங்கிறது பியின் மோல் பின்னம். ஓகேவா? ஸோ டால்டனின் பகுதி அழுத்த விதியின்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூடிய கலனின் மொத்த அழுத்தம்ங்கிறது அதில் இருக்கக்கூடிய தனித்த கூறுகளின் பகுதி அழுத்தங்களின் கூடுதல்னு படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ பகுதி அழுத்தத்தை எல்லாம் கூட்டினோம்னா மொத்த அழுத்தம் கிடைக்கும். ஸோ மொத்த அழுத்தம் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏயின் பகுதி அழுத்தம் ப்ளஸ் பியின் பகுதி அழுத்தம். ஸோ ஓகேவா? இப்போ பகுதி அழுத்தத்துக்கு மேலே வாய்ப்பாடு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? பகுதி அழுத்தத்துக்கு ஏக்கு பார்த்தீங்கன்னா XA இன்ட்டு மோல் பின்னம் இன்ட்டு தூய நிலையில் ஏயின் பகுதி அழுத்தம் ப்ளஸ் XB இன்ட்டு PB நாட். அப்போ XBங்கிறது பியின் மோல் பின்னம் ப்ளஸ் PB நாட்டுங்கிறது பியின் பகுதி அழுத்தம், தூய நிலையில் பியின் பகுதி அழுத்தம். ஸோ பி மொத்தம் ஈக்குவல் டு XA PA நாட் ப்ளஸ் XB BB நாட். ஓகேவா? இந்த இடத்துல XA ப்ளஸ் XB ஈக்குவல் டு 1 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். பி மொத்தம்
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா XA X + XBங்கிறது 1. அப்போ 1 இருந்தா நீங்கள் கவனிக்கணும். ஆல்ரெடி நம்ம இந்த வாய்ப்பாடு படிச்சிருக்கிறோம். ஏயின் மோல் பின்னம் + பியின் மோல் பின்னம், கரைபொருளின் மோல் பின்னம் கரைப்பானின் மோல் பின்னம் = 1ன்னு படிச்சிருக்கிறோம். நமக்கு ஏ தான் வேணும்னா, ஏக்கு வாய்ப்பாடு வேணும்னா XAவை அப்படியே வச்சுக்கலாம், XB அந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ XA = 1 - XBன்னு கிடைக்கும். அப்போ XAவினுடைய மதிப்பை இந்த சமன்பாட்டில் பிரதியிடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பிரதியிட்டோம் அப்படின்னா பாருங்க எப்படி வருதுன்னு. பிரதியிட்ட என்ன வருது? 1 - XB, ஏக்கு பதிலாக இந்த XAக்கு பதிலாக ஏயின் மோல் பின்னத்துக்கு பதிலாக 1 - XBன்னு பிரதியிடுறோம். 1 - XB PA0 + XB × PB0. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த 1 - XBயை PA0ஆல பெருக்கணும். பாருங்க, அப்போ P மொத்தம் = PA0 - XB PA0 + XB PB0. ஓகேவா? எஸ், சரி. இப்போ இதில் எல்லாத்துலேயும் பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த XB 2 டேர்ம் வருதா, ஒன்று மைனஸ் டேர்ம் ஒன்று ப்ளஸ் டேர்ம். அப்போ எப்படி மாறி வரும் அப்படின்னா, அடுத்ததில் பாருங்க P மொத்தம் PA0 அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் XBயை வெளியே எடுத்துக்கோங்க. XB எடுத்துக்கிட்டோம்னா ப்ளஸ் மதிப்பு முன்னாடி வந்துடணும். பாருங்க, இது முன்னாடி வந்துடும், PB0 முன்னாடி வந்துடும், மைனஸ் இந்த மைனஸ் மதிப்பு PA0 பின்னாடி வரும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ என்ன வரும்னா P மொத்தம் PA0 + XB × PB0 - PA0 அப்படின்னு வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, மேற்கொண்டுள்ள சமன்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குதுன்னா, y = mx + c அப்படிங்கிற வாய்ப்பாடு நேர்கோட்டு சமன்பாட்டின் வாய்ப்பாடு கிடைக்குது. ஸோ எதுக்கு வரைபடம் போடுறோம் அப்படின்னா, x அச்சில் பியின் மோல் பின்னத்துக்கும் பாருங்க பியின் மோல் பின்னத்துக்கும் இந்த பார்த்தீங்கன்னா பியின் மோல் பின்னத்துக்கும் P மொத்தத்துக்கும் இடையே நாம் வரைபடம் வரையும் போது நேர்கோடு உருவாகுது. ஓகேவா? எஸ், அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொலுவின். ஸோ டொலுவின் கரைபொருள் மற்றும் பென்சீனை கரைப்பானாக கொண்ட ஒரு திரவ கரைசல் எடுத்துக்கிறோம். இதனுடைய மோல் பின்னங்களை பொறுத்து தூய பென்சீன் மற்றும் டொலுவின் ஆகியவற்றின் ஆவி அழுத்தங்களுடைய வரைபடத்தை, ஆவி அழுத்தங்களில் ஏற்படுற மாறுபாட்டை படத்தில் குறிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ தூய டொலுவின் மற்றும் தூய பென்சீனுடைய ஆவி அழுத்தங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா, தூய டொலுவினுக்கு எவ்வளோ வருதுன்னா 22.3ன்னு வருது. தூய டொலுவினுக்கு 22.3ன்னு வருது. அதுவே பென்சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74.7 mmHgன்னு வருது. ஸோ டொலுவினுக்கு 22.3 mmHg, அதுவே பென்சீனுக்கு 74.7 mmHgன்னு வருது. ஒரு கூறின் மோல் பின்னம் அதிகரிக்கும் போது அந்த கூறின் பகுதி ஆவி அழுத்தமும் நேர்கோட்டில் அதிகரிக்குது இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மோல் பின்னம் அதிகரித்த ஆவி அழுத்தமும் ஒரு கூறின் பகுதி அழுத்தமும் என்னாகுது? அதிகரிக்குது. ஓகேவா? அதுதான் இந்த படம் குறித்து காமிக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது பகுதி அழுத்தம் அப்படிங்கிறது மோல் பின்னத்துக்கு நேர்த்தகவல் இருக்குன்னு அர்த்தம். அதே கூறின் மோல் பின்னத்துக்கு நேர்விகிதத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா PAயின் பகுதி அழுத்தம் அப்படிங்கிறது அதனுடைய மோல் பின்னத்துக்கு நேர்த்தகவல இருக்குது. ஸோ அப்போது மோல் பின்னம் பகுதி அழுத்தம் அப்படிங்கிறது பகுதி ஆவி அழுத்தம், ஒரு கூறின் பகுதி ஆவி அழுத்தம் அதிகரிக்குது எப்போனா அதனுடைய மோல் பின்னம் அதிகரிக்கும் போது. ஓகேவா? அதுதான் அந்த வரைபடம் காமிக்குது. ஸோ கரைபொருள் மற்றும் கரைப்பானின் எந்த ஒரு இயைபிலும் மொத்த ஆவி அழுத்த மதிப்பை பின்வரும் நேர்கோடு சமன்பாடு சிவப்பு நேர்கோட்டால் குறிக்கலாம். சிவப்பு நேர்கோடு எதை குறிக்குதுன்னா கரைசலினுடைய மொத்த ஆவி அழுத்தம். கரைசலினுடைய மொத்த ஆவி அழுத்தத்தை P கரைசல்னு குறிக்கிறோம். அதை நம்ம ரெட் கலர் படத்தில் குறித்து காமிச்சிருக்கிறோம் பாருங்க. P கரைசல் அதை நம்ம எப்படி குறித்து காமிக்கலாம்னா P0 டொலுவின் + P0 டொலுவின் + X பென்சீன் × P0 பென்சீன் - P0 டொலுவின். ஸோ மேலே சொன்னாலே P மொத்தம் இந்த வாய்ப்பாட்டில் போட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், இந்த வாய்ப்பாட்டில் போட்டிருக்காங்க. P மொத்தம் ஏங்கிறது வந்து P0A + XB × P0B - P0Aன்னு போட்டோமா?
அதை வச்சு தான் இந்த சமன்பாடு எழுதியிருக்கிறாங்க. கீழே பாருங்க, அந்த சமன்பாட்டை வச்சு பி மொத்தங்கிற சமன்பாட்டை வச்சு இந்த எழுதியிருக்காங்க. கரைசலினுடைய மொத்த அழுத்தம் = ஏ. இந்த இடத்துல ஏங்கிறது டொலுவின். ஸோ டொலுவினின் ஆவி அழுத்தம், தூய டொலுவினின் ஆவி அழுத்தம் ப்ளஸ் எக்ஸ் பென்சின்ங்கிறது பி, பென்சின்ங்கிறது பி இந்த இடத்துல, ஏங்கிறது டொலுவின், பிங்கிறது பென்சின். ஸோ அதை வச்சு இந்த வாய்ப்பாடு எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி கரைசல் = P0 டொலுவின், ஏங்கிறது டொலுவின் ப்ளஸ் எக்ஸ் பென்சின், பிங்கிறது பென்சின், பென்சினின் மோல் பின்னம் இன்டூ PB0 அப்படிங்கிறது பென்சின். ஓகேவா? பென்சீனின் தூய நிலையில் ஆவி அழுத்தம் மைனஸ் P0 அப்படிங்கிறது டொலுவீனின் தூய நிலையில் ஆவி அழுத்தம். ஓகேவா? அதுதான் இந்த படத்தில் குறிச்சிருக்கிறாங்க.